கைஸ், ஆடியோ அண்ட் வீடியோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, நம்ம எஸ்பிஐ இன்டர்வியூ நேற்று நான் இது கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்த்தேன், பட் கன்ஃபார்மாக தெரிலன்னு விட்டுட்டேன். எஸ்பிஐ பிஓவுடைய எஸ்பிஐ பிஓங்கம்மா எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸுடைய நார்மலைசேஷனில் கண்டிப்பாக கொஞ்சம் சிக்கல் இருக்குது, பிரச்சனை இருக்குன்னு ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. பெட்டிஷனுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கும். இந்த வெப்சைட்லேயே டீட்டெயில்ஸ் கொடுத்து பெட்டிஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு 1 lakh பெட்டிஷன்ஸ் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. 1 lakh சிக்னேச்சர்ஸ் 1 lakh சிக்னேச்சர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அந்த பெட்டிஷனுக்கான லிங்க்கு நான் கீழே வைக்கிறேன், சரியா? லிங்க்கு கீழே வைக்கிறேன். உள்ளே போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் நேமு, மெயில் ஐடி கொடுத்து இந்த மாதிரி ஒரு சிக்னேச்சர் சைனுன்னு கேட்கும் ஒரு ஆப்ஷன், அதை மட்டும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் சைன் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ இது நிறைய பேர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதான் உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். நம்ம ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு ஒரு 8க்கு ஆரம்பித்து ஒரு 11:30 வரைக்கும் எனக்கு இப்போ வரைக்கும் தலை வலிக்குது. ஏன்னா நைட்டு தூங்கலையா என்னன்னு தெரில, பட் லேட் ஆகிடுச்சு. 11:30 ஆகிடுச்சு. 8க்கு ஆரம்பித்து 11:30 வரைக்கும் நாங்கள் டிஸ்கஷன் போனோம். பேசிக்காக ஸ்டூடெண்ட்ஸுடைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்னது அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் போனோம். அந்த டிஸ்கஷன் வந்து டெலிகிராமில் ஒரு ரெக்கார்டடாக இருக்குது. கண்டிப்பாக நிறைய பேருக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். அது டிஸ்கஷன் வந்துட்டு போனது கூட எனக்கு பிரச்சனை இல்லைடா, ஆனால் இன்றைக்கி காலையில் மட்டும் ஒரு 30 பேர் கால் பண்ணிட்டீங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. என்னோடய டெலிகிராம் ஓப்பனே பண்ண முடியல, வரிசையாக மெசேஜாக தான் வருது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நான் எல்லாருக்கும் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்லோவாக எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் பண்ண முடியும், ப்ராப்பராக பண்ண முடியும், சரியா? ஸோ கொஞ்சம் ஒரு 3 டேஸுக்கு டெலிகிராம் அண்டு கால்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா இருக்கிற எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பண்ணித்தர்றேன். பேசிக்காக எனக்கு ஒரு ஷெட்யூல் போட்டு தாங்க, ப்ராக்டிக்கலாக எனக்கு இந்த சிக்கல் இருக்குது அப்படின்னு கேட்குறவங்க தான். ஸோ அதெல்லாம் அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் இன்னும் கேட்கும்போது எனக்கு இன்னும் தெளிவாகுது. என்ன எஸ்பிஐயில் ஏதோ சம்பவம் சமயம் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. அது மெயினாக செகண்ட் ஸ்லாட்டில் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாஸ் ஆகிருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்ல மார்க் வந்திருந்தாலும் சரி, நீங்கள் வேறு ஸ்லாட்டாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு இதை பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி அவனுக்கு வருது, நாளைக்கு நமக்கு வரும், அடுத்த எக்ஸாம் நமக்கு தான் சிக்கலாகும். ஸோ இந்த ஐபிபிஎஸ்ல ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணும். மெயினாக இந்த நார்மலைசேஷன் ப்ராசஸ் எப்படி போடுறானுங்கன்னே தெரியல. நானும் தேடி பார்த்துட்டேன், எதுக்கும் ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் இருந்த மாதிரி தெரில. நார்மலைசேஷன் ப்ராசஸ் நம்மளுக்கு வெளியே தெரியணும், ரா மார்க்ஸ்ன்னு வந்து நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெட்டிஷன் தான் இது. ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த பெட்டிஷனை கொஞ்சம் பண்ணிடுங்க, சைன் பண்ணிடுங்க, சரியா? அதே மாதிரி கொஞ்சம் ஒரு 2 டேஸுக்கு நேற்று நிறைய பேர் வந்தாங்க, நல்லாவும் போச்சு. ஒரு 2 டேஸ்க்கு மட்டும் இந்த டெலிகிராம்ஸில் அப்புறம் காலில் கொஞ்சம் மெசேஜ் அனுப்பாமல் இருந்தீங்கன்னா நான் மற்ற வேலைகளை கொஞ்சம் முடிச்சிடுவேன், சரியா? அனுப்பின வரைக்கும் ஓகே, பட் இதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு போட வேண்டாம். இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா, நம்ம டெலிகிராம் குரூப்பில் நம்ம லிங்க் போட்டிருக்கோம். அதே மாதிரி எல்பிஓ டேட் வந்துட்டு 12 ஜூலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆரம்பிச்சிருங்க, வேலையை ஆரம்பிச்சிருங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி அது வந்து உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதாக இருக்குது பெட்டிஷன், நம்ம பெட்டிஷன் இங்கே இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். கரெக்டாக தானே இருக்குது? லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்கள், 7,000 தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு ஒரு 1 lakh பெட்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். என்ன வேணும்? ஆன்சர் கீ உனக்கு கொடுக்க மாட்டேங்கானுங்க, ரா ஸ்கோரு கொடுக்க மாட்டேங்கானுங்க. ரா ஸ்கோராக நீங்கள் ஆக்சுவலாக எடுத்த ஸ்கோர், அதில் இருந்து நார்மலைஸ்டு ஸ்கோரு நமக்கு நார்மலைஸ் ஸ்கோர் மட்டும் தான் வருது. நம்மளுக்கு ரா ஸ்கோர் வர மாட்டேங்குது. ஆக்சுவலாக என் மார்க் எவ்வளோன்னு தெரிய மாட்டேங்குது. ஆன்சர் கீ விட மாட்டேங்கானுங்க. நார்மலைசேஷனுக்கான ஃபார்முலாவும் இல்லை. ஸோ இங்கே வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு யூபிஎஸ்சிலையோ எஸ்எஸ்சிலையோ இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ ஐபிஎஸ் ஏன் பண்ண முடியாது? கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ அந்த பெட்டிஷன் வந்துட்டு சைன் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்டாக இதை கேட்டுருந்தீங்கனாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இதில் சைன் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்டு இருக்குது. நேற்றெல்லாம் ஒரு பையன் ரொம்ப இதுவாக பேசினாப்புல, அதாவது அப்படியே உடஞ்சிருவாங்கங்க. நீங்கள் ஒரு 75 எடுத்து ஃபெயில் ஆகிறதுக்கும் 60 எடுத்து ஃபெயில் ஆகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. 60 எடுத்து ஃபெயில் ஆனவன் அப்படியே நொறுங்கிடுவான். அவன் ஃபஸ்ட்டு என்ன தோணும்? ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐயோ ஐபிபிஎஸ் காரனை செஞ்சுட்டான், இல்லை எஸ்பிஐயில் நார்மலைசேஷனில் பிரச்சனை ஆகிட்டுன்னு யோசிக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க மேலே தான் அவங்க தப்பு போடுவாங்க. அதுலேருந்து மீண்டு வெளியே வர்றதுக்கு ஒன்று 10-15 நாள் ஆகும். ஸோ தயவு செஞ்சு இதில் சைன் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். எல்லா பேங்க் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்ஸும் இதை பண்ணிங்கன்னா தான் இதில் ஒரு யூஸ் இருக்கும். ஃபஸ்ட் நேமில் உங்கள் நேம் கொடுத்துக்கிடுங்க. இப்போ நான் ஏற்கனவே சைன் பண்ணிட்டேன், வருதான்னு தெரில.
நான் இதில் சைன் பண்ணி எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோதான், என்ட்ரி போட்டாச்சு. இங்கே போயிட்டு சைன் பெட்டிஷன் போட்டாச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த லிங்க்கை நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணலாம். இவ்வளோ தான் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ நார்த் இந்தியாவில் இது பெரிய ஒரு இதுவாக போயிட்டுருக்குது. நம்மளும் கண்டிப்பாக, நம்மளுக்கும் அதே எக்ஸாம் நம்மளும் பாதிக்கப்பட்டிருக்கோம்ல. ஸோ நம்மளும் கூட சேர்ந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் ட்விட்டர் கேம்பெயினுமே நடத்துகிற மாதிரி சொல்கிறாங்க நாளைக்கு. ஸோ அது கன்ஃபார்மாக தெரில. டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் வரும். அந்த டெலிகிராம் குரூப்பை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. இது உங்களுக்கானதுக்கும் சேர்த்து தான். இது வந்துட்டு நான் எவனுக்கோ ஒருத்தனுக்காக போராட போகிறேன், எவனோ ஒருத்தனுக்கு மார்க் வரல நான் ஏன் சைன் பண்ணணும்னு நினைக்காதீங்க. 2 நிமிஷம் கூட ஆகாது, 1 நிமிஷம் கூட ஆகாது. நாளைக்கு இந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டெப் எடுக்கிறோம். இவனுக்கு எவ்வளோ நீங்கள் நிறைய சொல்லலாம், இவன் எவ்வளோ பண்ணாலும் இவன் திருந்த மாட்டான், இவன் இப்படி தான் இருப்பான், ஐபிஎஸ்காரனை மாற்ற முடியாது, அவன் இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படி இப்படின்னு என்ன சொன்னாலும் எல்லாம் சரி தான். பட் நம்ம ட்ரை பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ முயற்சி பண்ணி பார்ப்போம். தயவு செஞ்சு இந்த பெட்டிஷனில் ஒரு சைனை போட்டு விடுங்கள், சரியா? அதே மாதிரி கொஞ்சம் இந்த நேற்று செஷன் எங்கே இருக்குது? நேற்று செஷனுடைய ஆடியோ இதில் இருக்குது. கொஞ்சம் மேலே போனீங்கன்னா நேற்று செஷனுடைய ஆடியோ இருக்குது, வேணா நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த இருக்குது, 3.5 மணி நேரம் போச்சு. ஸோ அதே மாதிரி ரிவ்யூவும் கேட்டிருந்தேன். ரிவ்யூவுமே நிறைய பேர் செம்மையாக போட்டிருந்தாங்க ரிவ்யூ. இதாக இருக்குது, இதான் நம்ம ரிவ்யூ. 187 ஓட்டில் 79% எக்ஸலண்ட் போட்டிருந்தாங்க, 19% குட் போட்டிருந்தாங்க, 2% 2 போட்டிருக்காங்க, 1% பேடு போட்டிருக்கானுங்க. இது சரி, ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஒரு 20 பேருக்கு நம்ம பண்ணோம். ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா பேசினார். டைம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கேட்டு பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வீக்லி இது நாங்கள் பண்ண போகிறோம். பண்ணலாம், பிரச்சனை கிடையாது, நல்லா இருந்துச்சு. வீக்லி அட்லீஸ்ட் 10 days ஒன்ஸ் இதை பண்ண போகிறோம். ஒரு டிஸ்கஷன் செஷன், பேசிக்காக எப்படி படிக்கலாம், என் ஸ்ட்ராட்டஜி எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறது. நான் மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக் நான் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக குவான்ஸ் ரீசனிங்க்கும் அவங்கள கூப்பிட்டு வந்துடுறேன், சரியா? அதுக்கடுத்த வீக்கு சிஏக்கு பண்ணுவோம். இப்படி கொஞ்சம் பண்ணுவோம். ஸோ யாருக்கு எது பெனிஃபிஷியலாக இருக்கோ அதை அவங்க கேட்டுக்கலாம். இவ்வளோதான்டா சொல்ல வேண்டியது, இவ்வளோதான். நான் வந்து வெப்சைட்டில் வந்துட்டு ப்ரைஸ் ஏற்றுறதா சொல்லியிருந்தேன், பட் இன்னும் ஏற்றலை. அதுக்கு கூட நேரம் இல்லை, இதுக்கு போகணும், அது இன்னும் பார்க்கணுன்ட்டு டைம் இல்லாமல் கிடக்கு. வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடுங்க. நம்ம CR+ மெயின்ஸ் கோர்ஸில் இன்றைக்கி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஏற்றிடுவாங்க. இங்கே பாருங்கள், கம்ப்ளீட் RC ப்ராக்டிஸ் அப்ரோச் லேர்னிங் நான் வீடியோ சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். இது புதுசாக ஆட் பண்ண வீடியோ, 2 நாளைக்கு முன்னாடி ஆட் பண்ண வீடியோ. இந்த கோர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இங்கே கீழே RC ப்ராக்டிஸுக்கு அப்ரோச் லேர்னிங்க்கு ஒரு 10-15 வீடியோ வரும், அதை பார்த்துக்கிடுங்க, சரியா? ஸோ LBO எக்ஸாம் வருது, ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பெட்டிஷனில் மறக்காமல் சைன் பண்ணிங்க. தேங்க்யூ, டாட்டா, பை பை.